வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் பிசிபியை ஜெராக்ஸ் மாதிரி க்ளோனிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதே பிசிபியை நம்ம சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணாமல் மறுபடியும் எப்படி இதே பிசிபியை நம்ம உருவாக்குவது, நம்ம வீட்டிலேயே இதே மாதிரி உருவாக்கிறது. இது எதற்காக பயன்படும்னா, இப்போ இது போல் ஒரு பிசிபி இருக்குது, இதில் ஏதாவது ஒரு போர்ஷன் இந்த போர்ஷன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த போர்ஷன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எக்ஸாக்டாக இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு இதே போர்ஷனில் இருக்கக்கூடிய பிசிபியை மறுபடியும் நம்ம ஒரு புது பிசிபி செஞ்சு இதில் இருக்க காம்பனண்ட்டை கலட்டி அது இருக்கிற இடங்கள்லையே நம்ம சால்டர் பண்ணி மறுபடியும் இதோட இணைச்சிட்டோம்னா இந்த பிசிபி டேமேஜ் ஆயிருந்ததுன்னா நம்ம மறுபடியும் இதை புதுப்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த பிசிபி வெளியில் கிடைக்காத பட்சத்தில் இந்த ஒரு போர்ஷனை மட்டும் எரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு காரணத்தால் அதில் இருக்க காம்பனண்ட் எரிஞ்சிருச்சு, அதில் இருக்கக்கூடிய ட்ராக் எல்லாம் பேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த போர்ஷனை மட்டும் இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம புதுசாக பிசிபி இதே மாதிரி செஞ்சு திருப்பி அதே போர்ஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் அதுக்காக இப்போ என்கிட்ட ஒரு பிசிபி டேமேஜ் ஆன பிசிபி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த பிசிபி நான் எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன 5 வோல்ட் அடாப்டரோட பிசிபி. ஸோ இந்த பிசிபியை நம்ம திருப்பி இதே பிசிபியை இந்த சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணாமல் அதே மாதிரி ECDA போன்ற சாஃப்ட்வேரில் மூலியமாக மறுபடியும் ட்ராக் பண்ணோன்னா இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதே ட்ராக் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய மெத்தடு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதுவுமே ஒரு தமிழ் சேனலில் ஒருத்தர் இதை பற்றி சொன்னதை பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப உபயோகமானதுனால நம்ம நேயர்களோட இதை பகிர்ந்துக்கலாங்கிறக்காக தான் நான் மறுபடியும் இந்த வீடியோவை ஒரு சாம்பிளுக்காக பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். இந்த வீடியோவில் இதை நமக்கு ஒரு லேஅவுட்டை மட்டும் இதை தயார் பண்ணதை வர நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். பின்வரும் வீடியோக்களில் இந்த மாதிரி ஒரு லேஅவுட் பண்ணினதை எப்படி பிசிபியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது, கெமிக்கலில் போட்டு எப்படி தயார் பண்ணுவதுங்கிறதையும் நம்ம வீடியோ சேனலில் பார்க்கலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இதில் பார்த்துக்கணும். இதை ஒரு நல்ல ஹை ரெசல்யூஷனில் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து அதை பிட்மேப் பிஎம்பின்னு சொல்லக்கூடிய அந்த பிட்மேப் இமேஜாக அதை சேவ் பண்ணிக்கணும். அது வரக்கூடியது ஜேபெக் இமேஜாக தான் வரும். அதை நீங்கள் சேவ் ஆஸ் போட்டு பிட்மேப்பாக நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஹை ரெசல்யூஷனில் எடுத்துக்கோங்க. வேணும்னா நம்ம சின்னது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ராக் எல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும். எடுக்கும் பொழுது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பேரலாக வச்சு எடுங்க. இதை போல் பேரலாக வச்சு அசையாமல் வச்சு எடுத்தீங்கன்னா பேரலாக வரும். இல்லைன்னா இப்படி கிராஸாக இருந்துச்சுன்னா உங்களோட பிசிபிக்கு சரியாக அமையாது. அதனால ஃப்ளாட்டாக வச்சு நீங்கள் மேலே கேமராவை ஒரு ஸ்டாண்டு மூலியமாக வச்சு எடுத்தால் நல்லது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இதில் ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட் என்ன சொல்லணும்னா ஐசி அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட் வேணும். ஐசி டிரான்சிஸ்டர் கூட வேண்டாம், ஐசி இருந்ததுன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா ரெகுலேட்டர் ஐசி மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு டிரான்சிஸ்டர் வரும்ல, 7805, 78112, 12 அந்த மாதிரி அதாவது அந்த பின்னு டைமென்ஷன் மாறாமல் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட காம்பனண்ட் இருக்கான்னு பாருங்க. இதில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் கம்பி இந்த மாதிரி நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாறுதல்கள் இருந்தாலும் இது கரெக்டாக சீட் ஆகிடும். அதனால இந்த கப்பாசிட்டர் இதெல்லாம் கூட சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான அளவை நான் மெஷர் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் முக்கியம். இதில் இருக்கக்கூடிய மற்ற காம்பனண்ட் கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் மாறி வந்திருந்தா கூட நீங்கள் சால்டர் பண்ணிட முடியும். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹோல் மாறி இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் அதில் பொருத்த முடியாது. அதற்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதை போல் ஒரு வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கிறேன். ஸ்கேலில் எடுத்துக்கலாம். வெர்னியர் கேலிப்பர்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு டெர்மினல், நீங்கள் எல்லா டைமென்ஷனும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பின்னில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டைமென்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். அதை நம்ம கம்பேர் பண்ணி சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாருங்கள், தெரியுதுங்களா, 10.6 இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக எடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஐசி போன்ற பொருட்கள் அதில் பதிக்கும் பொழுது எளிதாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 10.06 இருக்கு. 10.06 இருக்கு. இருங்க, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒன்று எல்லா டைமென்ஷனையும் அக்யூரேட்டாக செய்யக்கூடியது. 10.06 mm இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 10.06 mm இதில் வர்ற மாதிரி நம்ம அதில் ரெசல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் எஸ்பிரிண்ட் லேஅவுட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்.
ஓல்டு வெர்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் நெட்டில் தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. நானும் 5 தான் வச்சுருக்கேன். லேட்டஸ்ட்டு 7 வரை வந்திருக்கு. 7லாம் பெய்டு சாஃப்ட்வேர். ஸோ 5லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போது கம்ப்யூட்டரில் நம்ம வந்து இதை ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். இனி அந்த எஸ்பிரிண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி இதை வந்து இந்த லே அவுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவது, அதை எப்படி நம்ம பிடிஎஃபாக பிரிண்ட் எடுக்கிறது வரை பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோக்குள்ளே அந்த பிரிண்ட்டை வச்சு ஒரு பிசிபியை நம்ம கெமிக்கல் மூலியமாக எப்படி தயார் பண்ணுவது, இதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் எடுத்த பிக்சரை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதை வந்து நான் பெயிண்ட் பிரஷ்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவில் ஓப்பன் பண்ணாதீங்க. பெயிண்ட் பிரஷ்ல ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் தேவையில்லாத போர்ஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதை போல் எக்ஸாக்டாக கட் பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இது மேலே கூட கொஞ்சம் இருக்குது. இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படி வேணுமோ அதை எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த பிசிபி இருக்கிற அளவு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் வரும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சரியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து சேவர்ஸில் போயிட்டு அதில் பிட்மேப், இதில் பார்த்தீங்கன்னா பிட்மேப் 256 அப்படின்னு வருது. அந்த பிட்மேப் இமேஜாக அதை டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கலாம். இது முன்னாடி இருந்ததுனால கேட்குது, நம்ம எஸ் கொடுத்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறோம். பிக்சர் ரெசல்யூஷன் கம்மியாகும்னு கேட்டிருக்கு, அது ஓகே பண்ணிவிடுங்க. அது ஏன்னா பிட்மேப்பில் பண்ணும் பொழுது சிறிதளவு அதோட ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகும். பரவாயில்ல, நம்ம ஹை ரெசல்யூஷனில் தான் பிக்சர் எடுத்ததுனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம எஸ்பிரிண்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எஸ்பிரிண்ட் சாஃப்ட்வேர் இதுதான். ஸோ இப்போ இதை நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை போல் நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 5 வெர்ஷனில் நம்ம பண்ணலாம். இப்போ 7 வரை வந்திருக்கு. பட் அது வந்து நீங்கள் பே பண்ணால் தான் கிடைக்கும். 5 ஓல்டு வெர்ஷன் சில நேரங்களுக்கு கிராக் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது. இந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிங்க, ஸ்கேன் காப்பின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை போல் வரும். போர்டு 2ல ஓப்பன் பண்ணிவிட்டு லோடு பிட் மேப் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் எடுக்கணும். இதில் நான் இந்த ஃபைல் தான் நான் சேவ் பண்ணது, பிட் மேப் பிக்சர். ஸோ இப்போ செகண்டில் இருக்கிறது இதை தான் நான் இந்த பாருங்கள், இதை போல் நம்ம பிட் மேப் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இதை வந்து நம்ம முதல்ல ஓகே பண்ணிவிடுங்க. இதை சின்னது பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் நீங்களே ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்குங்க. கண்ட்ரோல் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதோட சைஸ் மாறும். இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நார்மலாக ஒரு பெயிண்ட்டு, நார்மல் அதர் சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எளிதாக நீங்களே பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெசல்யூஷன் பார்க்கல இந்த பிக்சருக்கு சரியாக சேரலை. அது மட்டும் இல்லை, இந்த போர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 55 வச்சுக்கிறேன். ஏன்னா நான் மெஷர் பண்ணி பார்த்தேன், 55 இருந்தது. இப்போ நான் வேணாலும் காமிக்கிறேன், 55 இருக்கும். பாருங்க, போர்டோட லென்த்து 50 இருக்கு. 50.13 இருக்கு. 50.13 இருக்கு. வித்து வந்து 33.64 இருக்கு. ஸோ இப்போ இந்த சைஸே நம்ம போர்டோட சைஸாக வச்சோம்னா எளிதாக இருக்கும். இங்கே இருக்குங்க, சைடில் போர்டோட சைஸ் இங்கே இருக்கு. இதில் வந்து வித்து வந்து 50.16 வச்சோம். ஹைட் வந்து 33.4 வச்சோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிக்சரை எடுக்கணும்னா இதே மாதிரி இந்த பிக்சருக்கே போங்க. இதில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷனை இதை போல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு வேண்டியது சின்னதாக வரணும். பாருங்க, ஒரு 700 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். 700 கூட வரல. ஓகே, 1000 வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது 1000. இப்போ இந்த அளவு ரெசல்யூஷன் வந்திருக்கு. ஆனால் அந்த கிரிட் இருக்கிறது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால கிரிட்டை வந்து நீங்கள் இந்த கிரிட்டில் போயிட்டு இதில் ஷோ கிரிட்டை வந்து எடுத்துட்டிங்கன்னா அது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது பின்னாடி கூட நம்ம போர்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இருக்கிறதுல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். இப்போ நம்ம பிசிபி வந்து கரெக்டான சைஸில் ரெசல்யூஷன் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 10.16 இந்த இடத்துல இந்த பின்னுக்கும் நடுவில் வந்தது. அதை நான் இப்போ வந்து மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த லெஃப்ட் காலமில் மெஷர்னு ஒரு காலம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிரிட்டு வந்து பாருங்கள், இந்த ஏரோ மார்க் வந்து எக்ஸாக்டாக நமக்கு தேவையான இடத்துல செலக்ட் பண்ண முடியலை.
அது வந்து வேற அதோட பாயிண்ட் கிரிட்டோட பாயிண்ட்டுக்கே அது வந்து கனெக்ட் ஆகி தவுது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இதில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ல வந்து நான் வேல்யூவை மாற்ற போறேன். இந்த இதில் போயிட்டு மேலே இருக்கிறதுலையே மேலே இருக்கக்கூடிய எம்எம், அதாவது அந்த கிரிட் சைஸோட எம்எம் ரொம்ப கம்மி பண்ணிக்கிங்க. அப்போனா நீங்கள் எங்கே வேணாலும் கையில் வச்சிங்க பாருங்க, அது ஸ்கிப் ஆகாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல வச்சு லெஃப்ட் கிளிக்கை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வாங்க. இந்த இடத்துல வச்சு பாருங்க 9.8 9.92 இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது வேணும்னா மறுபடியும் போயிட்டு இந்த பொசிஷனில் போயிட்டு கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 996 வச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் மெஷர்மெண்ட்ல பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் போர்டு உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட் இருந்தால் அதே வச்சு செஞ்சிடலாம். 10 mm நமக்கு வேண்டியது 10.16 வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணிடலாம். இப்போ மெஷர்மெண்ட்ல பாருங்க. வீடியோ லாங் ஆனாலும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுனால தான் நான் ஆக்சுவலாக பண்ணுறதே காமிக்கிறேன். பாருங்க 9.92 வருது, 10 வருது. இன்னும் கொஞ்சம் வரணும். புரியுதுங்களா? இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. இது கரெக்டாக நம்ம பண்ணி ஆகணும். ஓகேங்க, 10.16 பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த சைஸை நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக வச்சதுனால பாக்கி எல்லா அளவுமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். அதனால நீங்கள் இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை கழட்டிட்டு மறுபடியும் சால்டர் பண்ணும்போது எந்தவித தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. சரிங்க, இப்போ நம்ம வந்து ட்ராக்கை வரைய ஆரம்பிக்கலாமா? முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இந்த பேடுன்னு போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பேடு, ஸ்கொயர் பேடு இருக்கு. நம்ம வந்து ரவுண்ட் பேடை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் ரவுண்ட் பேட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு பேடை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பேடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேடை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க. இப்போ இந்த பேடில் பார்த்தீங்கன்னா ஹோல் சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஹோல் சைஸை மட்டும் கரெக்ட் பண்ணிடுவோம், அப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் சைஸை கரெக்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த கிளிக் இதை பண்ணிட்டு அப்படியே மேலே எழுத்தீங்க அல்லது வந்தீங்கன்னா அது மாறும். பாருங்க, இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. பாருங்க, இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் இது கூட இன்னும் கொஞ்சம் பண்ணால் தேவையில்லைன்னு வருது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்க, ஓகேங்களா? இந்த பின் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அளவு தெரிஞ்சிச்சுன்னா பின்னோட சைஸை கரெக்டாக போட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம க்ளோன் பண்ணுறதுனால போட்டிருக்கோம். இந்த இது கூட தப்பாக இருக்குது, இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த பின்னை வந்து காப்பி பண்ணிட்டு Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+V போட்டு எங்கெல்லாம் வேணுமோ உங்களுக்கு ரவுண்ட் பின் இருக்கோ கரெக்டாக போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக பேஸ்ட் பண்ணலாம். Ctrl+V பாருங்க. இதை போல ஸ்கொயர் ஒரு இடத்துல ஸ்கொயரா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரவுண்ட் பேடு பூரா பண்ணிட்டோம். ஸ்கொயர் பேடு கொஞ்சம் இருக்கு. இதில் ஸ்கொயர் பேடுக்கு போய்க்கிங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஸ்கொயர் பேடு வருதோ வரும். அதை நீங்கள் சைஸ் பெருசு பண்ணிக்கணும்னா பெருசு பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஹோல் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இருங்க, இது செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்பதான் அது மாறும். சரிங்களா? கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். அது போல இங்கே இதை நமக்கு காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் அந்த ஹோல் பெருசு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அங்க வந்து அந்த யூஎஸ்பியோட பின்னை வந்து அதில் பற்ற வைக்கும் போது அதோட
பாடி சால்டர் பண்ணுற இடம், அதனால நம்ம கொஞ்சம் பெரிய பின்னாவே நம்ம பண்ணிக்கிறோம். இன்னும் நீங்கள் ஸ்கொயரை கூட பெருசு பண்ணிக்கிறீங்கன்னா பெருசு பண்ணிக்கிங்க. ஸ்கொயரை பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோலை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை காப்பி பண்ணி திருப்பி ஒரு பேஸ்ட் இங்கே. அவ்வளோதாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஹோல்ஸ் பூரா பண்ணிட்டோம். இன்னும் நீங்கள் நெருக்கமாக அந்த ஹோல்ஸ் தெரியணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா நீங்கள் சென்டரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பாக்கி ஏரியா பூரா நம்ம ஜோனில் வந்து கவர் அப் பண்ணிடுவோம், அதனால ப்ராப்ளம் இல்லை. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடியது நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காம்பனன்ட்னு பார்த்தா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 6 பின்னும் சேர்ந்தாதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பாக்கி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஹோல்டர் யூஎஸ்பியோட அந்த சாக்கெட்டை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த சாக்கெட் வந்து செட் ஆகாது. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம ரொம்ப எளிதாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேடு புறம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஜோன் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு போர்டோட டைமென்ஷன் போட்டாச்சுன்னா உங்களுக்கு லே அவுட் பிரிண்ட் அவுட் வந்துடும். இப்போ நான் ஜோன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்க, அதுக்கு தான் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப கம்மியான கிரிட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால ஜோன் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க, ஒரு ஜோனாக கவர் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த சின்ன ஜோனை ஸ்கொயர் ஜோனை பண்ணுறேன், புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஜோனோட திக்னஸ், இதோட திக்னஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப 0.1 வச்சுங்க. அப்போ தான் வந்து இதில் கரெக்டாக வரும். இப்போ பாருங்க 0.1 வைக்கும்போது பர்ஃபெக்டாக வருது. இந்த ஜோனை கிட்டக்க வச்சு நீங்கள் இது மாதிரி இப்படிலாம் போனீங்கன்னா கூட வரும் பாருங்க. பாருங்க, இதை போல ஒரு ஜோனா கவர் பண்ணணும். எவ்வளவு பொறுமையா பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பிசிபியை தயார் பண்ண முடியும். பார்த்தீங்களா? ஸோ இதே போல நான் ஒரு இதாக பண்றேன், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன், இல்லைன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். இந்த போர்ஷன்லாம் எதுவுமே இல்லை, இருந்தாலும் நமக்கு அதே போல இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதை இப்படி பண்ணிக்கிறோம். இதை வேணும்னா நீங்க பண்ணதுக்கு அப்புறம் கூட எடிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி வந்திருக்குன்னா நீங்க அப்படி போயிட்டு எடிட்ல போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க, இந்த பாயிண்ட்லாம் கூட நீங்க அப்படி வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம திருப்பியும் ஜோனுக்கு போயிடலாம். நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க.
இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பிசிபி நமக்கு அது போலவே நமக்கு அமைஞ்சிருச்சு. இந்த ஹோல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு இடத்துல அதிகமான கனமான காம்பனன்ட் பற்ற வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மாற்றிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு இது 3 இடம் மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட லே அவுட்டை நம்ம இப்போ சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணாமல் அதே லே அவுட்டை நம்மளால் கொண்டு வர முடிஞ்சுது. இன்னும் நீங்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னா அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியா இல்லை. ஸோ இது மாதிரி ஏரியாக்களில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் எடிட் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வரும்போது பிசிபி வந்து கொஞ்சம் நீட்டாக வரும். பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிசர் இருந்தது, ஏன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது எங்கேயாவது வந்திருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். பாருங்க, இங்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா செய்ய வேண்டாம், ஏன்னா அது லே அவுட்ல காமனா போயிடும். அது ஓகே. நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிக்கங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ள இழுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணிட்டோம். இனிமேல் இந்த பின்னாடி இருக்கிற பிட் மேப் நமக்கு தேவையில்லை. பிட் மேப்பை கிளிக் பண்ணி இந்த பிட் மேப்ல போனீங்கன்னா டெலிட் பிட் மேப்னு இருக்கும். இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. இதுல எங்கேயாவது நீங்க ஹோல்ஸ் போடணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு, இது வழியாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டுக்காக தான் நம்ம எடுக்க போறோம். ஆக்சுவலா இங்க எதுவும் ஹோல் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால நீங்க எங்கேயாவது வேணும்னா மார்க்கிங்காக நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி எழுத்து வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஒரு எழுத்து எடுத்துக்கிறேன். இதுல சும்மா என்னோட சேனல் நேமை இதுல டைப் பண்றேன். ஆனா அதுல வரும்போது பாருங்க, மிரர் இமேஜா நமக்கு தின்னா இருக்கட்டும், நேரோவா இருக்கட்டும், ஹைட்டு கம்மியாவே இருக்கட்டும், பாருங்க தெரியுதுங்களா? இது தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் வேண்டாம்னா இன்னும் குறைச்சுங்க. ஓகே, பாருங்க, இது சரியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம், வேண்டாம்னா இந்த போர்ஷன் வேண்டாம், இதுவும் வேண்டாம். இப்போ நம்ம கீழே மட்டும் நம்மளோட சேனல் நேமை நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீங்க இதோட அவுட்புட்ல வந்து ஒரு பார்டர் லைன் நீங்க வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ட்ராக்கே நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்க பாருங்க, இங்கேருந்து ட்ராக்கை நான் அந்த பிசிபியோட கார்னர்ல நான் போட்டு வரேன். இது மார்க்கிங் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிட் மேப்பை நம்ம டெலீட் பண்ணிடலாம். பாருங்க, ஓகே. இப்போ நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம். இதை பிரிண்ட் எடுத்து அதை பிசிபியாக நம்ம மேக் பண்ணுறதுக்காக ஒரு லேஅவுட் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். அதை பிரிண்ட் அவுட் வந்து நம்ம எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது, இதை பிரிண்ட் அவுட்டுக்கு மாற்றுறதுன்னு காமிக்கிறேன். இதில் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டுங்கிறதுல போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் வருது. இதில் டைல்ஸ்ன்னு மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு 4 வச்சுங்க. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை போல் அமைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அப்படியே லே அவுட்டு ஸ்ட்ரைட்டாக வருது. நமக்கு வந்து காப்பி எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே மிரருங்கிறத கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிக்சர் அப்படியே மாறி வந்துடும். இதை நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து பாருங்க. இதுதான் நம்ம வந்து லேஅவுட்டுக்கு நம்ம மேலே வச்சு நம்ம பிசிபி பண்ணும் பொழுது இதை போல தான் பண்ணணும். மறந்துடாதீங்க, இதை மிரரில் வச்சு தான் நம்ம பிரிண்ட் பண்ணாதான் நமக்கு வரக்கூடிய பிக்சர் கரெக்டாக வரும். வரக்கூடிய பிசிபி வந்து நம்ம ஒரிஜினல் பிசிபியை போல இருக்கும். இல்லைன்னா மிரரில் போயிடும், டோட்டலாக பிசிபியே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதற்கு முன்னாடி இதை பிரிண்ட்டை பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். செட்டப்பில் போயிட்டு இதில் நீங்கள் அடோ பிடிஎஃப் இருக்கும். அடோ பிடிஎஃப்ல பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணும் பொழுது அது பிடிஎஃப்ல கேட்கும். இதை க்ளோன் பிசிபி பிடிஎஃப் அப்படின்னு டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிடிஎஃப் ஆக சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவல் பிசிபியில் நான் இப்போ காமிக்கிறேன். இதை மிரர் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்ததையும் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக மிரர் இமேஜை நீங்கள் எடுங்க. அப்போ தான் நமக்கு வரக்கூடிய பிசிபி ஒரிஜினலை போல சரியாக அமைந்திருக்கும். இல்லைன்னா மிரர் இமேஜில் போயிடும், அந்த பிசிபியே டோட்டலாக உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் காம்பனண்ட்டை நம்ம மேல் பக்கமாக பற்ற வைக்க முடியும். அப்படி பற்ற வைக்கும் போது கரெக்டாக வரும். இதை நம்ம பிசிபி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் இதை பற்றி சொல்கிறேன், ஏன் மிரர் இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து மிரர் இமேஜ் எடுக்காமல் நான் ஒரு பிசிபி ஒரு பிடிஎஃப் எடுத்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பிசிபி பண்ணணும்னா இது முதல்ல மிரர் இமேஜ் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம எடுத்த பிசிபியும் இப்போ நம்ம தயார் பண்ண பிசிபியும் நம்ம ஒரிஜினல் பிசிபியும் எப்படி வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு மிரர் இல்லாத பிரிண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோட அந்த இதை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பிசிபியும் காமிக்கிறேன். இந்த சைட் பை சைடாக நான் ரெண்டையுமே உங்களுக்கு பாருங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை கூட நம்ம என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சேம் பிசிபி தான். அதே பிசிபியை நம்ம வந்து சர்க்கியூட் ட்ரேஸ் பண்ணாம அதில் இருக்கக்கூடிய பயன்பாடு கூட தெரியாம அந்த பிசிபியை மட்டும் மாற்றுவதற்காக நம்ம எளிதாக ஒரு பிசிபியை க்ளோன் பண்ணியிருக்கோம். அது இந்த பிசிபியை தயார் பண்ணிட்டு இதில் இருக்க காம்பனண்ட்டை பூரா கழட்டி நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே போல் புது பிசிபி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ரொம்ப எளிதாக, இது ரொம்ப உபயோகமாக இருந்தது. இது அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம உங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பமாக இருந்ததுனால தான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். இனி வரப்போகிற வீடியோக்களில் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். அதில் அந்த பிசிபியோட லேஅவுட்டை நம்ம பிசிபியில் வீட்லேயே தயார் பண்ணி இந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இதை வந்து ஒரு பிசிபி நம்ம தயார் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ட்ரையல் பார்க்குறதுக்கு வசதியாக எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் காமிக்கிறேன். எளிதாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு சர்க்கியூட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இதை போல் பிசிபியாக பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும். இல்லைன்னா ஒயராக நீங்கள் பற்ற வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பின்னாடி வரப்போட வீடியோக்களில் இது போல் வீடியோக்களில் ப்ராக்டிக்கலோட நம்ம உங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோவில் ஒரு நல்லதொரு விஷயம், உங்களுக்கு உபயோகரமான விஷயம் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு சந்தேகம் இல்லை. கமெண்ட்டில் கொடுங்க, எந்த அளவுக்கு இது உங்களுக்கு பயன்பாடாக இருக்குது, இல்லை உங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி தெரியும்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கு இப்போ தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குங்கிறது தெரிஞ்சுது. ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.